பொதுவாக நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுனால தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு புத்தி வரும். அதே மாதிரி தான் ரீசெண்டா ஒரு மசோதா வந்து அதாவது கூட்ட நெரிசல் மேலாண்மை மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து ஒரு மாநிலத்தில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாநிலம்? இதற்கான பதில் கர்நாடகா. உங்களுக்கே தெரியும். 18 வருஷம் கழிச்சு வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம். பட் அந்த சந்தோஷத்திலேயே வந்து ஒரு பெரிய துக்கமா வந்து இந்த கூட்ட நெரிசல்ல நெறையா பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த வந்து நெறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அத அவாய்ட் பண்ணணும். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த கூட்ட நெரிசல் மேலாண்மை மசோதாவானது இப்ப கர்நாடகால வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மசோதாவின் படி பார்த்தோம் அப்படின்னா, 7000 பேர் கூடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து காவல் நிலையத்தின் பொறுப்பாளர்ட்ட வந்து அனுமதி பெறணும். ஸோ 7000த்துக்கு அதிகமாக ஒரு மக்கள் கூட போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து துணை காவல் கண்காணிப்பாளர்ட்ட வந்து அனுமதி பெறணும். ஸோ 50,000 மக்கள் கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி அவங்க ஏதாவது ஒரு நான் வந்து பெர்மிஷன்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு, கூட்டம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 ஆண்டு முதல் 3 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும். அதே மாதிரி அந்த அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா 50,000 முதல் 1,00,000 வரை வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் அதாவது ஃபைன் போடுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் யார் வந்து இதை வந்து ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த மசோதா வந்து ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க.